26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 8:46 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 9:35 மணி வரையிலும் விஷாகம், அதற்கு பின்பு அனுஷம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 9:35 மணி வரையில் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. மேஷ ராசினியர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று சற்று மனக்லேசங்களை கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று அலுவலக வேலைகளில் நீங்கள் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் சூரியனுடன் இணைந்திருப்பதனால் உடல் ஆரோக்கியத்திலேயும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் இன்றைய நாளில் சற்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாமல், முக்கியமாக இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் உங்களினுடைய உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும். இன்று கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பது ஆகியவற்றிற்கான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நரசிம்மரை வழிபாடு செய்வதும் மற்றும் இன்றைய நாளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தீபம் ஏற்றினாலும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு இன்று தீரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கும் நல்ல முடிவுகள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. எதிர்பாராத பண உதவி இன்று கைக்கு வந்து சேரும். கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ராசிநாதன் சந்திரன் இன்று நீச்ச பலம் பெற்றிருக்கிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பதோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பேசுவதோ மாலை நேரத்தில் நல்ல தீர்வுகள் உண்டு. இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் சஷ்டி கவசமும் படிக்கவும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. சந்திரன் வீற்றிருக்கக்கூடிய இடம் மற்றும் ராசிநாதன் சூரியன் வீற்றிருக்கக்கூடிய இடம் அனைத்தும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சற்று உயர்வான நாளாகவே இருக்கும். புதிய வேலை தேடுவது, வேலை மாற்றுவது, இதில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமாக முடிவுகள் எடுப்பதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பதோ உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமாக அமைகிறது. இன்று அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு முடிவை காணலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் கிடைக்கப் பெறலாம். இன்று உங்களினுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளும் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். வீடு சார்ந்த விஷயங்களில் பல குழப்பங்களும் தீரும். இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் சூரியனுடன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில குளறுபடிகள் மற்றும் அவர்களுக்கு இருந்து வந்த ஒரு சில மரண பயங்கள் நீங்கும். இன்று
கேதுவினால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலை இடத்தில் குழப்பங்களோ அல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்களோ, சில வாக்குவாதங்களினால் பிரச்சனைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் இன்று செவ்வாய்க்கிழமை கேதுவிற்கு பரிகாரமாக விநாயகர் ஆலய வழிபாடை செய்யவும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் குரு 7ஆம் இடத்திலையும் சந்திரன் 12ஆம் இடத்திலையும் சஞ்சாரம். இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகளில் இன்று சற்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவினை பெறலாம். குடும்பத்தில் வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக காலை வேளையில் குழப்பங்கள் இருந்தாலும் அது பின்பு மறையும். 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இன்று உங்களினுடைய குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகளும் மற்றும் பெரியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு காணாமல் போன பொருட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள், புதன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் தன லாபத்தை அதிகரிக்கும். புதன், சுக்கிரன், ராகு சஞ்சாரத்தில் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான பலன்கள் காத்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பண வரவு, வரவேண்டிய பண பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்யலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். இன்று ராசியில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், ராகுவினால் ஒரு சில மனபாரங்கள், மனக்குழப்பங்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை கொடுக்கலாம். அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு இன்று சற்று குழப்பங்கள் வந்து போகும். இந்த குழப்பங்கள் உங்களினுடைய குடும்பத்தாரினால் ஏற்படலாம் அல்லது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளானால் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யவும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனபாரங்கள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். மீனராசி அன்பர்களுக்கு, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை நேரம் வரையிலும் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மாலை நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. வீடு சார்ந்த பிரச்சனைகள், பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்று உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.